திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையர்களை தமிழ்நாட்டில் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் 65 லட்சம் ரூபாய் பணத்துடன் தமிழ்நாட்டிற்கு வரும் வழியில் தாறுமாறாக சென்ற கண்டெய்னர் லாரி ஏராளமான வாகனங்களின் மீது மோதி அந்த சேசிங்கில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் 65 லட்சம் ரூபாய் அளவுக்கு பணத்தை கொள்ளையடித்த கும்பல் தமிழ்நாட்டில் குமாரபாளையத்தில் வைத்து போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருக்கின்றனர். அந்த கொள்ளையர்களை அவர்கள் விரட்டிச் சென்று பிடித்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. 30 பைக்குகளில் போலீசார் விரட்டிச் சென்று அவர்களை பிடித்திருக்கின்றனர். தமிழ்நாட்டில் குமாரபாளையத்தில் வைத்து திருச்சூர் ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் கைது செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு வரும் வழிகளில் தாறுமாறாக சென்ற கண்டெய்னர் லாரி ஏராளமான வாகனங்களின் மீது மோதி சேசிங் செய்து தற்போது போலீசார் அவர்களை பிடித்திருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன். விவரங்களை பதிவு செய்யுங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் கோவையிலிருந்து சேலம் நோக்கி வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை குமாரபாளையம் எல்லை பகுதியான கத்தேரி பிரிவு பகுதியில் போலீசார் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது போலீசாரை மீறிய வாகனம் சற்று வேகமாக தேசிய நெடுஞ்சாலையில் சென்றது. இந்த வாகனத்தை ஓட்டிய ஓட்டுநர் சரியான பாதை தெரியாததால் மீண்டும் அவர் வெப்படை பகுதிக்கு வாகனத்தை செலுத்திவிட்டார். இதனடுத்து அவர் வெப்படை பகுதியிலிருந்து மீண்டும் அவர் தேசிய நெடுஞ்சாலை பகுதிக்கு செல்ல பாதை தெரியாததால் போலீசாரின் தடுப்பையும் மீறி போக்குவரத்து விதிமுறைகளை மீறி வேகமாக ஓட்டியதால் போலீசார் அந்த வாகனத்தை பிடித்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் விரட்டி போலீசார் பின்தொடர்ந்து உள்ளனர். ஆனால் அந்த வாகனம் கட்டுக்கடங்காமல் வேகமாக சென்றதால் வெப்படையிலிருந்து சேலம் செல்லும் சாலையில் உள்ள சன்னியாசிப்பட்டி பகுதி மற்றும் தோப்புக்காடு உப்புக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களில் மீது மோதிவிட்டு நிற்காமல் வேகமாக சென்று விட்டது. இதனைத்து போலீசார் தொடர்ந்து துரத்தி விரட்டி பிடித்ததில் சன்னியாசிப்பட்டி பகுதியில் வாகனத்தை மடக்கி பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து பொதுமக்கள் திரண்டதால் அந்த பகுதியில் லாரியின் ஓட்டுநரை கைது செய்ததுடன் அந்த வாகனத்தை மடக்கி மீண்டும் வெப்படை நோக்கி கொண்டு வந்து ஆள் இல்லாத பகுதியில் நிறுத்தி சோதனை மேற்கொள்ளப்பட்ட போது அந்த வாகனத்தில் இருந்த மர்ம நபர்கள் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயற்சி செய்தனர். இதில் போலீசாரை தாக்கியதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணியும் பள்ளிப்பாளையம் உதவி ஆய்வாளர் ரஞ்சித்குமாரும் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த வாகனத்திலிருந்து தப்பிய நபர் ஒரு பையை தூக்கி கொண்டு வேகமாக ஓடியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை விரட்டி பிடிக்கும் பொழுது அவர்களை நோக்கி கற்களை கொண்டு தாக்கியுள்ளார். இதனால் போலீசார் தற்காப்புக்காக அவர்களை நோக்கி சுட்டதில் ஒருவருக்கு காலில் குண்டடிப்பட்டது, மற்றொருக்கு முதுகு பகுதியில் குண்டடிப்பட்டது. இதில் முதுகு பகுதியில் குண்டடிப்பட்ட ஜுமாதீன் என்ற திருடர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதனையடுத்து காலில் குண்டடிப்பட்ட நாசர் அலி என்பவரை ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கண்டெய்னர் லாரிக்குள் இருந்த 5 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த விசாரணைக்காக சேலம் கோட்ட துணைத் தலைவர் உமா மற்றும் நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணா ஆகியோர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கத்துறையும் தற்பொழுது அங்கு நடந்த ஏடிஎம் கொள்ளையில் இவர்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் அவரும் தற்பொழுது விசாரணைக்கு வந்துள்ளார். இவர்கள் திருச்சூரில் உள்ள இந்த கொள்ளையர்கள் இது கேரள மாநிலம் திருச்சூரில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கேரள மாநிலம் திருச்சூரிலிருந்து போலீசார் விசாரணைக்கு வந்துள்ளனர். அவர்கள் தற்பொழுது கொள்ளையர்களிடம் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலத்தில் திருச்சூரில் 65 லட்சம் ரூபாய் கொள்ளையில் ஏடிஎம் மிஷினை கேஸ் வெல்டிங் மூலம் கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. இதனை குறித்து திருமதி டிஐஜி உமா அவர்கள் விளக்கமாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகையில் இவர்கள் வாகனம் கட்டுக்கடங்காமல் ஓட்டிய பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட பொழுது தற்பொழுது சில சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனம் கட்டுக்கோப்பு இல்லாமல் பெட்ரோல் நிலையத்திற்குள் புகுந்து பெட்ரோல் நிலையத்தில் உள்ள ஒரு வாகன ஓட்டியின் மீது மோதி விட்டும், மேலும் ஒரு சேலம் மாவட்டம் ஆட்டாயம்பட்டி என்ற பகுதியைச் சேர்ந்த ஜவுளி உற்பத்தியாளர் அவருடைய காரை 200 மீட்டருக்கு இழுத்துச் சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இந்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.